ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான காந்தா அப்படின்ற படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரைலர்லாம் வரும்போது சோஷியல் மீடியால நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. இந்த படம் தமிழகத்தோட முதல் சூப்பர் ஸ்டாரான பாகவதரோட கதை அப்படின்ட்டு, அவரோட பயோபிக்கை தான் படமா எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. நாம இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு பயோபிக் படம் மாதிரி இல்ல, எனக்கு பர்சனலா இது ஒரு கிரைம் த்ரில்லர் படமா தான் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. பட் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது, ஏன்னா நமக்கு கிரைம் த்ரில்லர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 1950கள் காலகட்டத்தில் காந்தா அப்படின்ற ஒரு படத்தை படக்குழுவினர்கள் உருவாக்குறாங்க. இந்த படப்பிடிப்பு கம்ப்ளீட் ஆகிற அந்த டைம்ல அந்த படத்துல நடிச்ச ஹீரோயினான குமாரி அப்படின்ற இளம்பெண் மர்மமான முறையில படப்பிடிப்பு தளத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய ரூம்ல சுட்டு கொல்லப்படுறாங்க. இது தற்கொலை இல்ல, கொலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த பெண்ணை கொலை பண்ணது டைரக்டரா இல்ல ஹீரோவா இல்ல ப்ரொடியூசரா அப்படின்னு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திட்டுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே அல்டிமேட்டுங்க. குறிப்பா துல்கர் சல்மான் உண்மையிலேயே ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தாங்க. அதே சமயம் இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மெனக்கடல் எல்லாமே ஸ்கிரீன்ல நம்மளால பார்க்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை 1940-50கள் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய மாடர்ன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு திரைப்பட தயாரிப்பு வளாகத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க, வெளியில ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப கேட்டு முன்னாடி ஒரு கார் ஒன்று வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு மர்ம நபர் இறங்கி அந்த மாடர்ன் ஸ்டுடியோக்குள்ள நுழையறாரு. மாடியில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரூம் கிட்ட போறாரு. அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபரை அந்த நபர் சுட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறாருங்க. கொலை செஞ்சது யாருன்னு தெரியல, கொலை செய்யப்பட்டது யாருன்னு தெரியல. அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்ததுன்றத டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. மாடர்ன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு எல்லோராலையுமே ஐயா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு டைரக்டரை மீட் பண்றதுக்காக வர சொல்லி இருக்கிறாருங்க. அந்த டைரக்டர் கிட்ட இந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, சாந்தா திரைப்படம் மீண்டும் துவக்கம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் எல்லாம் போட்டாச்சு. சாந்தா படம் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால நின்றுச்சுங்க. அந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த ப்ரொடியூசர் முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாருங்க. ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, தமிழ் சினிமாவின் முதல் பேய் படம் அப்படின்ற ஒரு பேரை நமக்கு சேர்த்து கொடுக்க போகுது. அதனால நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இந்த படத்துல யார கதாநாயகனா நடிக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, வேற யாரு, உங்க சிசிய புள்ளதான், நடிப்பு சக்கரவர்த்தி எம்.கே. மகாதேவன். அவர் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. அவர் இந்த படத்துல நடிக்கிறார் அப்படின்ற தகவல் வந்துச்சுன்னா பினான்சியர்ஸ் எல்லாம் அப்படியே லைன் கட்டி நம்ம ஸ்டுடியோ வாசல்ல நிப்பாங்க. அதனால இந்த படம் எடுக்கிறதுக்கு பினான்சியலாவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த படத்தோட கதை நல்லா இருக்கு, அதனால படம் கண்டிப்பா மாபெரும் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இந்த ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. இது என்னுடைய படம், இந்த படத்துல யார நடிக்க வைக்கணும் நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத முடிவெடுக்க வேண்டியது என்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுக்க மாட்டேன்னு கிளம்பிடுறாருங்க. உடனே இந்த ப்ரொடியூசர் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ஐயா டைரக்ட் பண்ண படத்துக்கு இந்த மாடர்ன் ஸ்டுடியோஸ் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இவர் கேட்ட எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறைய பணச்செலவு ஏற்பட்டிருக்குதுங்க. அவ்வளவு தூரம் பண்ணியுமே அந்த படம் சரியா போலங்க. அதனால இந்த மாடர்ன் ஸ்டுடியோஸ் ஒரு பெரிய லாஸை சந்திச்சிருந்திருக்குது. ஆனா அப்ப கூட இந்த ஐயாவை யாருமே எதுவுமே சொல்ல கிடையாது. இந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அப்பா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா நல்ல கலைஞர்களை இழக்க கூடாதுன்னு. அதனாலதான் நீங்க கேட்டது எல்லாத்தையுமே லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ இந்த மாடர்ன் ஸ்டுடியோ இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைமையில வந்து நிக்குது. நாளைக்கு இந்த மாடர்ன் ஸ்டுடியோவை இழுத்து மூடுனா அதற்கு காரணம் நீங்க தான் நான் சொல்லுவேன். அப்படி நடக்க கூடாது அப்படின்னா நம்ம பேனர்ல நீங்க இந்த படத்தை தயாரிக்கணும். கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும். அதன் மூலமா இந்த மாடர்ன் ஸ்டுடியோக்கு ஒரு கம்பேக்கா அமையும். நீங்க இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி தரணும் அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் கேக்குறாருங்க. ஆக்சுவலா இந்த ஐயாக்கு இந்த படத்தை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பட் எம்.கே. மகாதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகரை வச்சு இந்த படத்தை உருவாக்குறதுல தான் அவருக்கு இஷ்டமே கிடையாது. அவர் இந்த படத்துல நடிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்றதுனால ஐயாவும் சரின்னு கேட்டு இப்போ செட்டுக்கு வராருங்க. முதல் நாள் முதல் காட்சி. அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட நம்ம இன்னைக்கு என்ன காட்சி எடுக்க போறோம் அப்படின்னு கேட்க, பாபு சொல்றாரு, படத்தோடைய கதாநாயகனுடைய தம்பி பெயிண்டிங்ல ஒரு பெண்ணுடைய உருவத்தை பார்த்து பயப்படுறாரு. இதுதான் காட்சி. இந்த சீன்ல அவனும் இருக்கானா அப்படின்னு ஐயா கேட்க, அவரும் இருக்கிறாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாரு. சரி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயா என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா அந்த படத்தோடைய நடிகையை மீட் பண்றதுக்காக போறாருங்க. ஹீரோனுடைய பேரு குமாரிங்க. டேப் ரெக்கார்டர்ல அவங்க பேச வேண்டிய டயலாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கும். சோ அதெல்லாம் பக்காவா இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போன இந்த ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்ல இருக்கணும். இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமா அப்படின்னு கேட்க, எம்.கே. மகாதேவன் அப்படின்னு சொல்ல, இல்ல உலகத்தை பொறுத்த வரைக்கும் எம்.கே. மகாதேவன் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த படத்தோடைய ஹீரோ. இந்த படம் வெளியாகும் போது எல்லாருமே உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி மட்டும் தான் பேசணும். அதுக்கேத்த மாதிரி நீ இந்த படத்துல நடிக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த படத்தை நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன்னு அப்படின்னு கேட்க, குமாரியும் பாத்தீங்கன்னா உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன், உங்களால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருமே படப்பிடிப்பு தளத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராருங்க. ஹீரோ பயங்கர ஆட்டிடியூடோட ஒரு குரூப்போட தான் அந்த இடத்துக்கு வராருங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபேமஸான நடிகரா இருந்துட்டு இருக்காருங்க. ஐயாக்கும் இந்த ஹீரோக்கும் ஆகிறதே கிடையாதுங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பெருசா பாத்துக்க கூட மாட்டேன்றாங்க. வந்த உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட இன்னைக்கு என்ன சீன் அப்படின்னு கேட்க, நீங்களும் சந்திரனும் பெயிண்டிங்ல பேய் உருவத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல, பட்டுனி ஒரு சொல்றாரு, இன்னைக்கு இந்த காட்சி எடுக்க வேண்டாம், முதல் நாள் வேற ஒரு காட்சி எடுக்கலாம், நானும் ஹீரோனும் சேர்ந்து பேசிக்கிற மாதிரி
மாதிரியான ஒரு காட்சி எடுக்கலாம், ஹீரோயின் ரெடியா இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்க ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஐயா பயங்கர டென்ஷன் ஆவறாரு. நான் டைரக்டரா இல்ல அவன் டைரக்டரா, அவனே முடிவெடுக்கிறான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட பேரு சாந்தா இல்ல காந்தா அப்படின்னு சொல்ல இந்த ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்சியா இருக்கு, இதுவே வச்சிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேட்கும்போது இந்த படத்தோட இயக்குனரான இந்த ஐயாக்கு செம்ம காண்டாகுதுங்க. இந்த சிச்சுவேஷன்ல அந்த இடத்துக்கு இந்த படத்தோட ஹீரோயின் குமாரி வராங்க. குமாரியை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. சரி ஷாட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மொதல் ஷாட்ல நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆல்ரெடி இந்த சீனை இதுக்கு முன்னாடி படப்பிடிப்பு நடந்தது இல்லையா, அப்பவே எடுத்திருந்திருக்காங்க. அப்ப கூட இவரோட ஆக்டிங்கை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கிளாப் பண்ணிருப்பாங்க. இந்த ஷாட் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப ஹீரோ சொல்லுவாரு, அதான் எல்லாருமே கிளாப் பண்ணாங்களே, அப்ப ஷாட் நல்லா தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு இந்த டைரக்டரான ஐயாக்கு கோவம் வந்துருது. எல்லாரும் கிளாப் பண்றாங்கன்னா இந்த ஷாட் கரெக்டா வந்துருச்சுன்னு அர்த்தமா? அதை நான் சொல்லணும். இந்த மாதிரி கிளாப் பண்ணி தான் நடிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் கொம்பு முளைச்சு ஹீரோவாய் நிக்கிறானுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா போயிருதுங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கு வேணும்னா நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அது என்ன வேணும்னா நடிச்சு கொடுக்கறது, நான் எதிர்பார்க்கிற மாதிரி தான்டா நான் நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா நம்ம ஹீரோ பேசி இருந்திருக்காருங்க. அதை இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நடிக்கும் போது நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ இந்த ஐயாவை பார்த்தா பயப்படுவாருங்க. ஏன்னா அப்போ ஒரு ஆரம்ப காலகட்ட நடிகரா இருந்தாரு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இவர் நிறைய ஹிட் கொடுத்து இப்போ ஒரு ஃபேமஸான நடிகரா இருந்துட்டு இருக்காரு. இந்த ஷாட்டை நடிச்சு முடிச்சுட்டு ஓகேவா இல்லையா அப்படின்னு டைரக்டர் கட் சொல்லணும் இல்லையா, ஆனா ஹீரோவே பாத்தீங்கன்னா ஷாட் ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேஜுக்கு வந்த ஐயா கேக்குறாரு, என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது, என்ன பண்ணலான்னு உத்தேசம் அப்படின்னு கேட்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இந்த படத்தை முழுசா நான் தான் என் இஷ்டத்துக்கு எடுக்க போறேன், நீங்க ஓரமா இருந்து பார்த்தா மட்டும் போதும். இந்த படம் நான் நினைச்ச மாதிரி என்னோட கிளைமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகும், அது எப்படி நீங்க கை தட்டாம பாக்குறீங்க அப்படின்றதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு ஆட்டிடியூட் காட்டுறாருங்க. ஹீரோ அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில அங்க உட்காந்துட்டு இந்த ஐயா பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு மேடை நாடகத்துல ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ஐயா பாத்தீங்கன்னா இவரை சினிமாக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆரம்ப காலகட்டத்தில் கேமரா பார்த்தாலே பயப்படுவாருங்க. என்னடா இந்த சின்ன கேமரா பார்த்து பயப்படுற, நீ இன்னும் பெரிய பெரிய கேமரா எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணதே ஐயா தான். ஆனா இப்போ இவர் அவரு முன்னாடியே அவ்வளவு ஆட்டிடியூட் காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கான கான்வர்சேஷன் ஷாட் ஒன்று வைக்கிறாங்க. ஹீரோ எங்க நிக்கணும், ஹீரோயின் எங்க நிக்கணும் அப்படின்றத வந்து டைரக்டர் தான் வந்து சொல்லணும். அது எல்லாத்தையுமே ஹீரோவே முடிவு பண்றாருங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஐயா என்னங்க ஐயா பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்கய்யா நான் எங்க நிக்கணும்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு திரும்ப திரும்ப ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காரு. ஸ்டேஜுக்கு வந்த இந்த ஐயா பாத்தீங்கன்னா, நீங்க நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு பேரு புகழ் செல்வாக்கு இதெல்லாம் வச்சு மத்தவங்களை வேணா நீ விலைக்கு வாங்கலாம், ஆனா நம்பிக்கையானவங்கள விலைக்கு வாங்க முடியாது. இந்த பொண்ணு நான் சொல்ற பேச்சை கேட்டுதான் நடந்துப்பா, உன்னால ஒருபோதும் இந்த பொண்ணை உன் பக்கம் இழுக்க முடியாது. இந்த பொண்ணை வச்சு இந்த படத்தை நான் நினைச்ச மாதிரி எடுத்து காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் ஷாட் எடுக்கிறாங்க. அந்த ஷாட் பாத்தீங்கன்னா நல்லா தான் கைஸ் வந்திருக்கு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரீடேக் கேட்கிறாரு. இப்ப இந்த ஹீரோயின் போயிட்டு ஐயா கிட்ட ரீடேக் வேணுமா என்ன, நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரீடேக் எல்லாம் வேணாம், கேமரா ஆங்கில மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க. ஹீரோ சொல்றதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஹீரோக்கு கோவம் வருதுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஷாட் வச்சு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கெஞ்சற மாதிரியான ஷாட்டுங்க, மன்னிப்பு கேட்கற மாதிரியான ஷாட்டுங்க. அப்ப நம்ம ஹீரோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சு மன்னிப்பு கேட்பாருங்க. அப்படி மன்னிப்பு கேட்கும்போது பட்டுன்னு ஹீரோயின் ஹீரோ பலார்னு அரைஞ்சிடுறாங்க. பட்டுன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ள வந்து, ஏமா ஸ்கிரிப்ட்ல வந்து கையை பிடிக்கிற மாதிரியான காட்சி தானே இருக்குது, நீ என்னமா பலார்னு அரைஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாருங்க. இந்த பொண்ணு ஐயாக்கு விசுவாசியா இருக்கிறதுனால நம்மள அடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா, எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், அரைஞ்சது வந்து கரெக்டான எமோஷன்ஸை கன்வே பண்ற மாதிரி இருக்குது, அதனால கரெக்டா அறைய வச்சு இந்த ஷாட்டை ரீடேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோ அறைய சொல்றாருங்க. இந்த ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல அரையறதுக்கே ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஹீரோ சொல்றாரு, முத முறையா எப்படி அரைஞ்சிங்களோ அதே மாதிரி பலார்னு அரைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அரைஞ்சிடுறாங்க. ஷாட் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குதுங்க. ஹீரோ சொல்றாரு கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிங்க போடுவாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் டைரக்டர் கட்டு சொல்றாரு, இந்த அரையற காட்சியை பலமுறை எடுத்திருப்பாங்க இல்லையா, அப்ப பலமுறை நம்ம ஹீரோயின் ஹீரோவா அரைஞ்சிருப்பாங்க. அதை நினைச்சு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாக ஆரம்பிக்குதுங்க. இந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, பர்மால இருந்து வந்தவங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் வந்திருக்காங்க. அம்மா அப்பா யாருமே கிடையாது. எப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஹீரோவை பெரிய ஆளாக்குனாரோ அதே மாதிரி ஹீரோனையும் பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. என்ன பிரச்சனையோ என்ன காரணமோ நம்ம ஹீரோவை கண்டாலே இந்த டைரக்டருக்கு ஆகிறது இல்லைங்க. இதை பத்தி ராத்திரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஆனா ஐயா சொல்ல மாட்டேன்றாரு. அட்டைக்கு வாழ்வு வந்துச்சுன்னா அருவாமனையில ஏறுமா அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்ல, என்னங்கய்யா அப்படின்னு கேட்க, நீ போய் தூங்கு, நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனுக்கான கான்வர்சேஷன் ஷாட் வந்து ரெடி பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப்ப ஹீரோனுக்கு வைங்க, செகண்டா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எப்போதுமே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தானே எல்லாருமே முன்னுரிமை தருவாங்க. ஆனா ஹீரோ ஹீரோனுக்கு முன்னுரிமை தரதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு ஹீரோயின் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஹீரோவே வியந்து போய் கை தட்டுறாருங்க. அந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கை தட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இந்த டைரக்டரை பார்க்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணமா அப்படின்னு சொல்லி ஐயாவும் கிளாப் பண்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த போட்டி பொறாமையும் இல்லாம நல்லா என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும்
மறுபடியும் ஹீரோ மேல இந்த ஹீரோனுக்கு சாஃப்ட் கார்னர் உருவாகுது. இப்போ இந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட ஹீரோ எப்படி நம்ம ஐயாக்கு தெரியும், எப்படி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு கேட்க, அப்பதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கதையை சொல்றாருங்க. நம்ம ஹீரோ ஆரம்ப காலகட்டத்துல இந்த மேடை நாடகங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளுங்க. அப்படி ஒரு நாள் நாடகம் பாக்குறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ 8 கதாபாத்திரத்துல நடிச்சிருந்திருப்பாருங்க. ஹீரோ கிட்ட திறமை இருக்குதுங்க, பட் ஹீரோக்கு யாருமே இல்லங்க. அதனால இந்த ஐயா பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஐயாவோட வீட்டுல எந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்களோ அதே ரூம்ல தான் ஒரு காலத்துல ஹீரோவும் ஸ்டே பண்ணிட்டு இருந்ததா வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாரு. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இந்த சாந்தா அப்படின்ற இந்த படத்தோட கதையை வந்து ஹீரோ படிச்சிருந்திருப்பாருங்க. இத படமா எடுக்கலாங்க ஐயா அப்படிங்கும்போது நேரம் வரும்போது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஐயா சொல்லியிருந்திருப்பாரு. ஆக்சுவலா இந்த சாந்தா அப்படின்ற படத்தோட கதை வந்து இந்த ஐயாவோடைய அம்மாவோட கதை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஐயா நம்ம ஹீரோவை தன்னோட புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகி இப்போ நம்ம ஹீரோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாரு. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல வழக்கம் போல நம்ம ஹீரோ ஷூட்டிங் வராருங்க. ஷூட்டிங் முடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் வாசல்ல நின்னுகிட்டு இருப்பாங்க. குமாரி, நீங்க என்ன வீட்டுக்கு போலையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அன்னைக்கு ஷூட்டிங்ல வச்சு உங்களை அரைஞ்சிட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கும்போது, என்னதான் அது ஒரு நடிப்பா இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. சரி மன்னிச்சிட்டேன், இந்த ராத்திரியில எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க மன்னிச்சிட்டேன்னு சிரிச்சிட்டே சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் டிரைவரை பார்த்துட்டு மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரே கார்ல இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயாவோட வீட்ல தான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஐயாக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, பேசி தீர்க்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, ஐயா மேல நான் வச்சிருக்கிற மரியாதை அளவுக்கு யாராலுமே வைக்க முடியாது, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன், இப்போ என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கக்கூடிய தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த தியேட்டர்ல ஹீரோடைய படம் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டாருன்னு உடனே அந்த தியேட்டரே பயங்கர அமர்க்கலமா மாறுதுங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கூடி சீக்கிரம் இந்த ஸ்கிரீன்ல உன்னையும் கொண்டாடுவாங்க, உன்னையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அதுக்கெல்லாம் ரெடியா இரு அப்படின்ட்டு ஹீரோவை ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்க சொல்றாங்க. ஹீரோ ஸ்டேஜ்ல ஏறி பேசுறாருங்க. அப்போ ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டு வந்து ஹீரோனை பார்த்து பாடுற மாதிரி இருக்குதுங்க. ஹீரோனும் அதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல ஷூட்டிங் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோடைய மனைவி தேவி பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஐயா கிட்ட வந்து பேசும்போது, ஐயாவும் பாத்தீங்கன்னா நீ எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அவரு நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எப்படி இருக்கிறாரு, அப்பாவை கேட்டதா சொல்லுங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கார் வரைக்கும் எனக்கு கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு நம்ம ஹீரோ அவருடைய மனைவியை கொண்டு போய் விட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ திருமணமான ஒருவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட் ரெடி பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனோட கையை பிடிச்சு டயலாக் பேசுனாங்க. அப்படி டயலாக் பேசும்போது ஹீரோ ஹீரோனோட கையை பிடிக்கும் போது ஹீரோனுக்கு ஒரு புது உணர்வா இருக்குது. ஆரம்பத்துல காரணமே இல்லாம ஹீரோ மேல ஒரு வெறுப்பு இருந்தது. போக போக அது நல்ல அபிப்பிராயமா மாறிச்சு. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போக ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு வெக்கம் வர ஆரம்பிக்குது. அடுத்த 4 நாள் வந்து சாங் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும்போது இன்னுமே பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்பவே பிடிச்சு போகுது. ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி க்ளோஸ் ஆகுறது நடிப்பு மட்டும் இல்ல, அதை தாண்டியும் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத ஐயா புரிஞ்சுக்கிறாருங்க. மேக்கப் ரூம்ல வச்சு நம்ம ஹீரோனை திட்டுறாரு, நீ எதுக்காக இங்க வந்த, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு, நீங்க ஏன் என்ன தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் வந்து அவர் மேல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்கீங்க, அவரு உங்க மேல நல்ல மரியாதை தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, எங்க வச்சிருக்கான், என் அம்மாவோட கதையில படத்தோட பேரை மாத்திரம், நான் சொல்ற பேச்ச கேட்கறது கிடையாது, இப்பெல்லாம் நீயும் வர வர நடிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாருங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீயும் அவனோட வலையில விழுந்துட்ட, அவனுடைய பேரு புகழ் பணம் இதெல்லாத்தையும் வச்சு உன்னை மயக்கிட்டா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இந்த ஐயா ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. இப்ப அடுத்த ஷாட்டை ரெடி பண்றாங்க. ஹீரோ சொல்றாரு, ஈஸியா அதை நான் நடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காட்சி பாத்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி ஒரு 4 அடி எடுத்து வச்சு டயலாக் பேசணும், அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஐயா என்ன சொல்றாருன்னா, சும்மா சிம்பிளான 4 அடி எடுத்து வச்சு டயலாக் பேசுற காட்சி கிடையாது, ஒரு ஸ்டெப்லயும் ஒரு உணர்வு இருக்கணும், அந்த உணர்வை வெளிக்காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி இவன் நடிக்கிறான்றத பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கட்ஸோட இந்த ஐயா உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த கேரக்டரை நல்லா உள்வாங்கிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்று நம்ம ஹீரோ கரெக்டா 4 ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவரோட தலையில கண்ணாடி அடிச்சிருவாருங்க. கண்ணாடியே ஒட்டஞ்சிரும். ஹீரோட தலையிலயும் ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். எல்லாருமே வியந்து போயிருவாங்க, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஷூட்டிங் வந்துருவாரு. அடிப்பட்ட இடத்துல மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாருங்க. அப்பதான் விஷயமே தெரிய வரும், இந்த ஐயா வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நேத்து நியூஸை பார்த்துட்டு உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஐயாவோட காலை உடைச்சிட்டாங்க, அவர் அடிப்பட்ட நிலைமையில வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தாங்க இருக்குது. சரி அவர் வரலன்னா என்ன, இந்த காட்சியை நீயே எடு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட சொல்றாரு. இதைத்தான் ஐயாவும் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்சியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஐயா இல்ல அப்படின்றது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மிஸ்ஸிங்கா இருக்கு. அதே சமயம் ஷூட்டிங்க்கு நம்ம ஹீரோனும் வரல. ஹீரோனை பாக்குறதுக்காக கார் எடுத்துட்டு இந்த ஐயா வீட்டுக்கிட்ட போறாரு. நம்ம ஹீரோயின் கார்ல வந்து உட்கார்றாங்க. நீ
ஏன் ஷூட்டிங் வரல, நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நினைக்கிறியா, அப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல, நீ ஒழுங்கா ஷூட்டிங் வா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எங்க இருந்தோ என்ன இங்க கூட்டிட்டு வந்தவர் அவரை விட்டுட்டு நான் எப்படி ஷூட்டிங் வர முடியும், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, தயவு செஞ்சு பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாருங்க. இவ்வளவு தூரம் இந்த ஹீரோயின் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்டுட்டு கால் எப்படி இருக்குன்னு கேட்கலான்ட்டு ஹீரோ வீட்டுக்கு வருவாருங்க. எங்கடா நாயே வந்த அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் கைஸ் இந்த ஐயா நம்ம ஹீரோ கிட்ட பேசுவாரு. கால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ஆள் வச்சு காலை உடைச்சிட்டு நலன் விசாரிக்கிற மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி வீசுறாருங்க. அதை பார்த்ததும் ஹீரோ செம்ம காண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லுவாருங்க, நீ சொன்னல எங்கேயோ இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து பெரிய ஆளாக்குறதுக்கு முயற்சி பண்றாருன்னு. உண்மைதான், ஆரம்பத்துல எல்லாத்தையுமே கொடுப்பாரு, ஆனா நம்ம பறக்க ஆரம்பிச்சோம்னு நம்ம சரக உடைக்க பாப்பாரு, அப்பேற்பட்ட மோசமான ஒரு ஆள் தான் இவரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவாருங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திரையுலகத்துல ஒரு நல்ல இடத்துக்கு போய் அடுத்தடுத்த ஹிட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பொய் கேஸ்ல இவரை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். பொய் கேஸா இவர் மேல போட்டதே இவருதான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஜெயில இருந்த காலகட்டத்துல என்ன குத்தி குத்தி காமிச்சாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்ச உடனே இவரோட வீட்ல இருந்து வெளியில போய் ஹீரோக்குன்னு தனி வாழ்க்கையை உருவாக்கிட்டு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. ஹீரோக்குன்னு ஒரு பெரிய ரசிக பட்டாளமே உருவாயிடுச்சுங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ராஜெக்டான சாந்தா படத்தை எடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுல ஹீரோவை நடிக்க வைக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. பட் படத்தோட கிளைமாக்ஸ்ல ஹீரோ இறந்து போற மாதிரியான காட்சி இருக்குதுங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாரு, ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைரக்டர் ஒத்துக்க மாட்டேன்றாரு, இதுதான் கதை, இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட் ரெடி பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ வேற மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா டார்ச்சர் பண்ணி எடுத்துறாருங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டைல்ல நடிச்சாருன்னு வைங்களேன், ஷார்ட் நல்லா வருது. ஆனா இந்த ஐயா சொல்ற மாதிரி நடிச்சாருன்னு வைங்களேன், அது கரெக்டாவே வரமாட்டேது. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி கிளைமாக்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம், இது அந்த ஐயாவோட கதை கூட கிடையாது, அந்த ஐயாவோட அம்மா கதை தானே, நான் கிளைமாக்ஸ்ல இறந்து போறத ஃபேன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, கடைசியா நான் நடிச்ச 10 படமும் வெற்றி, இந்த படமும் வெற்றி படமா இருக்கணும்ன்றதுக்காக தான் கதையை சேஞ்ச் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பட் ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஐயாக்கு தெரிஞ்சு போயிருது. ஐயா செம்ம காண்டாயிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு, நல்லதுக்காக தாங்க ஐயா சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. ஹீரோ நடிச்ச 10 படங்களும் பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி ஆயிருக்கும். மக்கள் மத்தியில நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பேரை வாங்கி கொடுக்குங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஹீரோ பத்தி எல்லாருமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயாக்கு செம்ம காண்டாகும். ஐயா பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஸ்கிரிப்ட கொடுத்து நடிக்க சொல்லுவாருங்க. அப்ப நம்ம ஹீரோ பயங்கரமா நடிப்பாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ணுவாங்க. ஆனா ஐயாக்கு மட்டும் ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்காது. வேணும்னா இன்னொரு டேக் கூட நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அது என்ன வேணும்னா நடிக்கிறேன், இது என்னோட கதை, என்னோட ஸ்கிரிப்ட், நான் சொல்ற மாதிரி நடிக்கிறதுக்கு தான்டா நான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்டுருவாருங்க. இதுக்கு மேல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க பாதிலேயே விட்டுட்டு ஹீரோ கிளம்பி போயிருவாரு. இப்படிதான் பாத்தீங்கன்னா படம் பாதிலேயே நின்னு போயிருந்திருக்கும். அந்த டைம்ல குணச்சித்திர நடிகர் பார்த்தசாரதி அப்படின்றவர் இறந்து போயிருவாருங்க. அவரை கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பொய் வழக்க போட்டுருவாங்க. எந்த தப்பும் செய்யாத நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போவாரு, ஜெயில் தண்டனை அனுபவிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் குற்றவாளி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வருவாருங்க. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரை எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது இவரை பாக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஐயா தான் இருப்பாரு. இந்த ஐயா கிட்ட இதை எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. என் மேல பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளுற அளவுக்கு யாருக்கு வன்மை இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணும்போது, மேபி அது உன்னோட ஆசானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயா அவர் தான் பொய் வழக்குல ஹீரோ உள்ள தள்ளினாரு அப்படின்றத ஒத்துக்கிறாருங்க. நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்றத என்னைக்குமே மறக்க கூடாது, நீ என்ன பண்ணு, இங்க இருந்து ஊர் பக்கமே போயிரு அப்படின்னு சொல்லி பாதி வழியிலேயே இறக்கி விட்டுருவாருங்க. அவ்வளவுதான், ஹீரோ இனி சினிமா பக்கமே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஐயா நினைச்சிருந்திருப்பாருங்க. ஆனா அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ மீண்டு வந்திருப்பாரு. சினிமால சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா மாதிரி இப்போ அவர் கண்ணு முன்னாடி வந்து பயங்கர ஆட்டிடியூட் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல நல்ல அபிப்பிராயம் தான் வரும். அதனால ஆஃப்டர் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ ஒரு திருமணமானவர் அப்படின்றது தெரிஞ்சும் ஹீரோயின் வந்து ஹீரோவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாருங்க. இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஐயா கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு, என்னால எல்லாரையுமே சமாளிக்க முடியும், ஆனா ஐயாவை மட்டும் சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய மனைவி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. தேவியோட அப்பா இருக்கிறாரு இல்லையா, ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரருங்க. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆபீசர்ஸையும் தன்னோட கைக்குள்ள போட்டு வச்சிருக்காருங்க. இந்த பர்த்டே பார்ட்டியே வந்து பயங்கர பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்றதுனால இன்னும் அந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குங்க. அந்த பர்த்டே பார்ட்டில வச்சு தன்னோட மாமனாருக்கு ஒரு வாட்ச் ஒன்று கிஃப்டா பிரசன்ட் பண்றாருங்க. பிறந்தநாள் வாழ்த்தையும் சொல்றாருங்க. மாமனார் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொஞ்சம் பேசணும், தனியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போன நம்ம ஹீரோ கிட்ட மாமனார் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாருங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அதிர்ந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பாத்தீங்கன்னா டேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அந்த போட்டோஸ் எல்லாமே மாமனார் கிட்ட கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, ஆக்சுவலா இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது, படம் எடுக்கும்போது அப்படிங்கும்போது இதை என்னால புரிஞ்சுக்க முடியுது மாப்ள, ஆனா இதை தேவி பார்த்தானா என்ன நினைப்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும், பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோடைய மாமனார் வந்து வான் பண்றாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாருங்க. வழக்கம் போல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்ப குமாரி வந்து நடிக்கிறதுக்காக வரல அப்படின்றது தெரிய வருது. இவ ஏன் வரல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு அப்படியே ஸ்டெப் எடுத்து வைப்பாருங்க. மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் லைட் பட்டுன்னு கீழே விழுந்து உடஞ்சு போகும். கொஞ்சம் விட்டுருந்தா ஹீரோ மண்டையிலே விழுந்து ஹீரோ செத்து போயிருப்பாருங்க. ஹீரோக்கு திக்குன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்த இந்த ஐயா என்ன பண்றாருன்னா, இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு ஷூட்டிங்கான ஏற்பாடு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. குப்பைன்னு மீன் பண்றது அந்த லைட்டை மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவே இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கவனிக்கிறாரு. நீ பயந்து நடுங்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு தனி சுகமா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஐயா சொல்லுவாருங்க. கட்டுப்பான நம்ம ஹீரோ நேரா ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக போவாரு. இனிமேல் இவர் டைரக்ட் பண்ற படத்துல நான் நடிக்க மாட்டேன், முதல்ல இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கிளம்ப சொல்லுங்க, இவர் இருந்தா நடிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது இந்த ப்ரொடியூசர் சொல்றாரு இல்ல அவர் போக மாட்டார் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதோ ஒரு ரகசியத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த படத்துல இருந்து ரிமூவ் பண்ணா அதை நான் பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. அது என்னன்றது எனக்கு தெரியல, ஒருவேளை குமாரி விஷயமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் கேட்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ஐயாக்கு பயந்து ஹீரோ நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கத்தியால குத்தக்கூடிய காட்சியை வந்து ரொம்ப இன்டென்ஸா எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கழுத்தை நெரிக்கக்கூடிய காட்சியை வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஐயாவே ஸ்டேஜுக்கு வந்து ஹீரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயாவோட ஒவ்வொரு ஆக்ஷனுமே ஹீரோவை கொலை பண்றதுக்கான முயற்சி மாதிரியே தெரியுதுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு தான் இருக்குது. எங்க ஏதாவது ஏடா கூடமா இந்த ஆள் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயமா இருக்குதுங்க. அடுத்த நாள் வழக்கம் போல ஷூட்டிங்கான ஏற்பாடு பண்றாங்க. இப்ப எடுக்க போற காட்சியில கன்னோட பயன்பாடு வருதுங்க. அப்ப அந்த கன்னை வச்சு ஹீரோவை ஏதாவது பிளான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. இந்த நேரம் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோட மனைவி வந்திருப்பாங்க ஷூட்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க இருக்க வேண்டாம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன் போகணும், நான் இருக்கேன் இருந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட மனைவி சொல்லுவாங்க. இல்ல நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ செத்து போற மாதிரியான காட்சிங்க. அப்ப நம்ம ஹீரோ போய் ப்ரொடியூசர் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. காட்சியை இந்த மாதிரி வச்சா கண்டிப்பா ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரியான காட்சியை வச்சோம்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து கண் கலங்கி ஏத்துப்பாங்க. சோ அந்த காட்சி இப்படிதான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா ஐயா உள்ள போந்து இது என்னோட கதை, நீ எப்படி ஸ்கிரிப்ட் மாத்தலாம், நான் தான் உனக்கு வாய்ப்பை கொடுத்து இவ்வளவு பெரிய ஆளாக்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற கண்ணை புடுங்கிடுறாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எனக்கு வாய்ப்பை தான் கொடுத்தீங்க, வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நீ ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கிறியா, நாளைக்கு உங்க மாமனார் வர சொல்லி எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு திக்குன்னு ஆயிருதுங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செல்வம் தேவியை கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப ஐயா சொல்றாரு தேவி இங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப ஷூட்டிங் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஹீரோட மனைவி அங்க உட்காந்து ஷூட்டிங் பாக்குறாங்க. ஹீரோ அழுதுகிட்டே வந்து ஹீரோட மடியில விழுகணும், அழுவணும், டயலாக பேசணும். அப்படி வந்து மடியில விழுகும் போது ஹீரோன் ஆக்டிங்கே பண்ண மாட்டேன்றாங்க. பாதிலேயே எழுந்து போயிடுறாங்க. தன்னோட மனைவி இங்க இருக்கிறதுனால தான் அவ ஒழுங்கா நடிக்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா தேவியை கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வச்சு அந்த இடத்துல இருந்து அமிச்சிடுறாருங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஷாட்டை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோடைய பிரதர் வந்து ஹீரோவை ஷூட் பண்ற மாதிரியான காட்சிங்க. அப்படி அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த கன்னுல இருந்து புல்லட் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைக்குது. ஹீரோன் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, பயத்தோட உச்சகட்டத்துல இருந்துட்டு இருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு கட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த கன்னுல புல்லட்ஸ் இருந்திருக்குதுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா ஹீரோட நெஞ்சில பாஞ்சு ஹீரோ செத்தே போயிருப்பாரு. இத பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இத பண்ணது இந்த ஐயா தான், இந்த ஐயா என்ன கொல்ல பாக்குறாரு அப்படின்றத ப்ரூவ் பண்றாருங்க. உடனே இந்த ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, நடிக்காதரா, அந்த கன்னுல புல்லட் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுதா நீ கரெக்டா குனிஞ்சிருக்கிற, அந்த புல்லட்டை போட்டது வேற யாரும் கிடையாது நீ தான், அப்பதான் அந்த கன்னுல புல்லட்டை போட்டு கொடுத்தது நான் தான் சொல்லி உன்னால ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. நான் எதுக்கு தேவையில்லாம உங்க மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கணும், நீங்க தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பலமுறை என்ன கொல்ல பாத்தீங்க, கழுத்தை நெருக்குனீங்க, அந்த லைட் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, சோ இதுக்கு பின்னாடி எல்லாமே நீங்க தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு மேல நீ ஒன்னும் நடிக்கவே தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் கிட்ட ஹீரோனுக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைங்க, எந்த இடத்துல விட்டமோ அந்த இடத்துல இருந்து அவங்கள நடிக்க சொல்லுங்க, எவ்வளவுதான் இந்த படம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஐயா சொல்றாருங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோனுக்கும் புரியுது போல, அதுல பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தனியா சந்திக்கிறாரு. நியாயமா பார்த்தா நான் தான் கோவப்படணும், நீ ஏன் கோவப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்க நான் உங்க மேல முழு அன்போட இருந்துட்டு இருக்கேன், உங்க மேல புல்லட் எல்லாம் பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதல் இதுல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட காதல புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு நம்ம திருப்பதி போலாம், அங்க வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பவே நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை மட்டும் கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்கிறாருங்க. நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டது, பேசினது, பழகுனது, இதை பத்தி எல்லாம் நீ ஐயா கிட்ட சொன்னையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் அப்படியே தயங்கி யோசனை பண்றாங்க. ஹீரோ கரெக்டா பதில் சொல்லு, உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க இது வரைக்கும் எதுவுமே நான் சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்பிடுறாருங்க. நாளைக்கு சொன்ன மாதிரியே திருப்பதி போலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த சம்பவம் நடக்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மாடர்ன் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள ஸ்டே பண்ணி இருக்கிற யாரோ ஒருத்தங்க போய் கொலை பண்ணதை நம்ம பார்த்தலையா, கொலை செய்யப்பட்டது யாரு அப்படின்னா இந்த ஹீரோயின் தான். ஆனா கொலை செஞ்சது யாருன்னு தெரியலங்க. யாரோ ஒரு மர்ம நபர் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை கொலை பண்ணி இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து மாடர்ன் ஸ்டுடியோட ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோல தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காரு. ப்ரொடியூசருக்கு இந்த தகவல் போய் சேருது. ப்ரொடியூசர் உடனடியே கிரைம் சீனை வந்து பாக்குறாரு. பயங்கர ஷாக்கா வராரு. கிரைம் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐயா உட்காந்துக்கிட்டு
உட்காந்துட்டு இருக்காருங்க. சோ ஐயா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. பினிக்ஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசருடைய தலைமையில இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பிலிம் செட் மொத்தத்தையும் அவரோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. போலீஸ்காரங்க இங்க இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பினிக்ஸ் பாத்தீங்கன்னா கிரைம் சீனை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது கிரைம் சீன்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஐயாவை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணை கொலையும் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நகராம உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க. சரி இந்த ஹீரோ எப்போ வருவாரு அப்படின்னு இந்த போனிக்ஸ் கேட்க, ஹீரோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஜி ஆர்டர் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அவரு பெரிய ஆளு இல்லையா, அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, ஆனா கொலை பண்ணவரே இங்க தான் உட்காந்துட்டு இருக்காரு, இவரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனிக்ஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. போனிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்காருங்க. ஆனா இந்த ஐயா எதுவுமே பேச மாட்டேன்றாரு. உடனே இந்த பொண்ணு நடிச்ச ரீல ஒன்ன எடுத்து கொளுத்துறாருங்க. பட்டுன்னு ஒரு பயங்கர அதிர்ச்சியோட வந்து எரியிற அந்த ரீல வந்து ஆஃப் பண்றாரு. எதுக்காக இந்த கொலை பண்ண, கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இந்த ஐயா சொல்றாரு, நீ போலீஸ்காரன் தானே, நீயே கண்டுபிடி அப்படின்ட்டு. இப்போ இந்த பினிக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கறாருங்க. அதான் அந்த கிரைம் சீன்ல அந்த ஐயா தான் உட்காந்துட்டு இருந்தான், அவன் தான் கில்லர்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது சார், அவன் கிரைம் சீன்ல உட்காந்துட்டு இருந்தானே தவிர அவன் தான் கில்லர் அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல, கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தின அந்த கன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஹீரோவை விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐஜி கிட்ட இருந்து ஆர்டர். சரின்னு கேட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட ஹீரோவை விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரே பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மனைவி வந்து எழுப்புறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோனா யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்களா, உங்களை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனடியா நம்ம ஹீரோ ரெடி ஆகி போறாருங்க. இப்போ இந்த போலீஸ் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா, குமாரியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல சண்டை நடந்திருக்குது. சண்டை நடந்ததுக்கு அப்புறம் குமாரி அந்த ரூம்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐயா போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த குமாரியோட ஃப்ரெண்ட் ரூம்குள்ள போயிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் குமாரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, நாங்க நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ் ஆபீசருக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்ல இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. அடுத்ததான் இந்த ப்ரொடியூசரை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த காட்சியில பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வந்து அந்த ப்ரொடியூசரோடது அப்படின்றது தெரிய வருது. ப்ரொடியூசரோட துப்பாக்கி எங்க அப்படின்னு கேட்க, ப்ரொடியூசர் அவரோட ரூம்குள்ள போயிட்டு டேபிள் டிராயர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அங்க கன்னை காணோம். அந்த ஆள் தான் என்னோட கன்னை திருடி சுட்டு கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. இன்னைக்குமே ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போற ஆளு, நீ ஏன் நேத்து ராத்திரி ஸ்டுடியோல ஸ்டே பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நேத்து ஸ்டுடியோல ஒரே பிரச்சனை, அதனாலதான் நான் ஸ்டுடியோலயே ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஃபோனிக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொடியூசர் வந்து அந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருப்பான், அந்த பொண்ணு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கும், எங்க விஷயம் வெளியில வந்துருமோன்னு பயந்து இவன் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா இந்த ப்ரொடியூசர் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நான் உடனடியா மேல் இடத்துக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் எடுக்க, உடனடியா இந்த போலீஸ் ஆபீசர் போயிட்டு தடுக்கிறாருங்க. ஆக்சுவலா இந்த ப்ரொடியூசர் ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சீக்கிரட்டா ஒரு ஆள் வச்சு போட்டோஸ் எடுத்திருந்திருக்காருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த போலீஸ் ஆபீசர் அந்த போட்டோஸ் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்க, இந்த ஐயா ப்ரொடியூசர் அடிச்சு போட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தான் வந்து சொல்றாருங்க. அப்பதான் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிய வருதுங்க. ஆக்சுவலா சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய கார் டிரைவர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோனை மீட் பண்ணி, ஹீரோடைய மாமனார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அவர் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி இருந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றதுக்கு அவர் என்ன உங்க புருஷனா அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் கேள்வி கேட்டு இருந்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கானா, ஹீரோ கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல காண்டான நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் போட்டு அடி நடிச்சிருந்திருக்காருங்க. மேபி அதுக்காக பழி வாங்குறதுக்காக டிரைவர் கூட இதை பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிலிம் ஸ்டுடியோக்கு வராருங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் குமாரியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. பாடி எடுத்துட்டு வாங்க சார் கேக்குறாருல அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, ஹீரோ பாடின்னு சொல்லாதீங்க குமாரின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் குமாரியோட டெட் பாடி எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. ஹீரோ அதை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்றாருங்க. கதறி அழுவுறாரு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஐயா கிட்ட போயிட்டு, என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட தானே டைரக்டா மோதி இருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கியா அவளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பிலிம் செட்லயே அடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க. ஐயா என்ன சொல்றாருன்னா, நீ நடிக்கிற, நீ தான் கொலை பண்ண அப்படின்றாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ தான் என்ன பலமுறை கொல்ல பார்த்த, நீ தான் வந்து அந்த பொண்ணையும் கொன்ன அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள சண்டைங்க. உடனடியே இந்த போலீஸ் ஆபீசர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சு கூட்டிட்டு போறாரு. ஐயாவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாரு போல அப்படின்ட்டு. அசிஸ்டன்ட் போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் காதலிச்ச பொண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலான்ற கனவோட இருந்தாங்க அப்படிங்கும் போது பட்டுன்னு ஐயா சொல்றாரு, இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், ஏமாத்திடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் ஐயா கிட்ட கேட்க, அவன் எல்லாருமே நடிச்சு ஏமாத்துறான், எல்லாரையுமே ஏமாத்திட முடியும், என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, அந்த நடிக்கிற மேல ஆல்ரெடி ஏதோ ஒரு வழக்கு இருக்கு சார் அப்படின்ட்டு, அது எல்லாமே பொய் வழக்கு, போட்டதெல்லாம் இந்த பெரியவர் தான் அப்படின்ற மாதிரி ஐயாவை கை காட்டுறாங்க. சோ ஐயா ஆல்ரெடி கொஞ்சம் கிரிமினலான ஆளு அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த கன் எங்க இருந்து எப்படி எல்லாம் டிராவல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ உயிர் பொழைச்சார் இல்லையா, அப்பவே அந்த கன்னை புடிங்க அந்த கன்னுல இருக்கக்கூடிய புல்லட்ஸ் எல்லாத்தையுமே கலட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட தனித்தனியா கொடுத்திருந்திருக்காருங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ப்ரொடியூசரோடைய ஒரு டிராயர்ல கன்னையும் இன்னொரு டிராயர்ல புல்லட்டையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ள யார் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் தான் வந்தாரு, வேற யாரும் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புல்லட் தனியாவும் கன்னு தனியாவும் நீ வச்ச
சேர்ந்துச்சா அப்படின்னு சொல்ற, எப்படி ரெண்டும் ஒன்னு சேர்ந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட முன் வைக்கிறாங்க. அவர் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு, பேரண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றதுல இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றாருங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் அவளை காதலிச்சேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்காக சார் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நான் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பாக்கல, அந்த ஐயா தான் பார்த்தேன்னு சொல்றாரு அப்படிங்கும்போது, அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கும்போது ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய மாமனாருக்கும் கூட நடிகையோட விஷயத்துல பிரச்சனை வந்திருக்குதுங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மாமனார் பாத்தீங்கன்னா பயங்கரமா வார்ன் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த நடிகைக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணுக்காக மட்டும் தான் நான் அவங்களை பார்த்துட்டு இருக்கேன், அப்படி இல்லனா உன்ன மட்டும் இல்ல அந்த நடிகையோட கதையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் மிரட்டி இருந்திருக்காருங்க. ஒருவேளை மாமனார் இந்த சம்பவத்தை பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வருது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓப்பனா இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாம் ஷேர் பண்றாருங்க. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உங்க மாமனாருக்கு தெரிஞ்சிருக்குது, உங்க மனைவிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்லி புரிய வச்சுக்கலாம்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க புரிய வைக்க தேவையில்ல, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வாளை இந்த இன்ஸ்பெக்டர் மூவ் பண்றாருங்க. பார்த்தா ஆப்போசிட்ல தான் ஹீரோட மனைவி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கன்ஃபெஷன் பண்ணார் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா மனைவி கேட்டுட்டாங்க. கணவனை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மனைவி வந்து கண்டிப்பா கணவனுக்கு ஆப்போசிட்டா பேசுவா அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா மனைவி பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா பேச கிடையாது. இந்த சூழ்நிலை வரைக்கும் என்னோட கணவர் என்னை விட்டு போகாம என் கூட தானே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி இவங்க 2 பேரும் வீட்டுல இருந்ததாகவும், இந்த கொலைக்கும் தன்னோட கணவருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோடைய மனைவியை போக சொல்லிட்டு ஹீரோ மற்றும் அந்த ஐயா இருக்கிறார் இல்லையா, 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்க. 2 பேரும் மூஞ்ச பாத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன பகை அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை பண்ணா 2 பேருமே ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்பெக்டரோட பலதரப்பட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஹீரோடைய டிரைவர் செல்வம் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் அந்த கன்னை லோட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. செல்வத்தை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க, இதை ஏன் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கூட சுத்திட்டு இருக்கிறது செல்வத்துக்கு பிடிக்கலங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு விசுவாசியா இருக்கிறார் இல்லையா, தினம் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோ தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து அந்த ஹீரோயின் சாவற மாதிரி இவர் பிளான் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா கடைசியில இப்படி வந்து முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த செல்வம் சொல்றாரு. எண்ட் ஆஃப் தி டே செல்வம் வந்து கன்னை லோட் பண்ணி வச்சிருக்காரே தவிர செல்வம் கொல்ல கிடையாது. அப்ப அவரும் குற்றவாளி இல்ல தானே, அப்ப யார் சொல்லி இதை நீ செஞ்ச, அப்ப அவங்க தான் குற்றவாளி அப்படின்றாங்கல்ல. இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு ஹீரோடைய மாமனார் வராரு. இந்த வழக்குல ஃபர்தரா எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாமனார் மேலேயும் டவுட் இருக்கு இல்லையா, அதனால மாமனாரை வெளியில கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, நீங்க ராத்திரி எங்க இருந்தீங்க, எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவும் இந்த ஐயாவும் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பகையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இன்ஸ்பெக்டரோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, முதல்ல அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய படுக்கையில உட்கார்ந்த நிலையிலேயே வந்து இறந்து போயிருக்கா. அதே சமயம் நேத்து ராத்திரி அவளுடைய ரூம் டோரை அவ லாக் பண்ணாம தான் தூங்கியிருக்கா. ஒருத்தங்களுடைய வருகைக்காக அவ காத்துக்கிட்டு இருந்திருக்கா. மலையில நனைஞ்சிட்டே வந்த நபர் தான் வந்து சுட்டு கொண்டிருக்கான். அந்த காலடி தடத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவன் சுடும் போது அந்த ஹீரோயினுடைய முகத்தை பார்க்காம ஷூட் பண்ணியிருக்கான். சாகரத்தை பார்க்கறதுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஹீரோடைய மனைவி இந்த சம்பவத்தை பண்ணியிருந்தா கண்டிப்பா முகத்தை பார்த்து தான் கொண்டிருப்பாங்க. ஐயா சுட்டு கொண்டிருந்தாலும் நம்ம ஹீரோ சுட்டு கொண்டிருந்தாலும் தான் இந்த மாதிரி முகத்தை பார்க்காம சுட்டு கொண்டிருப்பாங்க. ஹீரோயின் செத்ததுல ஹைலி சான்ஸ் வந்து நம்ம ஹீரோ சுட்டு கொள்றதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கில்லர் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆக்சுவலா இன்னும் கடைசி காட்சி மட்டும் தான் இந்த படத்துல பெண்டிங் இருக்கு, இந்த படம் இப்படியே நின்னு போச்சுன்னா வெளியுலகம் குமாரியை பத்தி எப்படி பேசுவாங்க, தயவு செஞ்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் இவளுடைய ஆத்மாவாது நல்லபடியா சாந்தி அடையும், இவளை பத்தி ஊரே தெரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் யோசனை பண்றாரு, சரி ஒரே ஒரு காட்சி தானே, கொஞ்ச நேரத்துல எடுத்து முடிச்சிருவீங்கல்ல, நான் இந்த விலங்க அவுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவோட கை விலங்க அவுத்து விடுறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸை மாத்துறாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் சாவற மாதிரி மாடிஃபை பண்ணி ஹீரோவை ஆக்ட் பண்ண சொல்றாங்க. ஹீரோ பயங்கரமா ஆக்ட் பண்றாருங்க. ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத தாண்டி அவரோட காதலையெல்லாம் வெளிப்படுத்தி பயங்கரமா ஆக்ட் பண்றாருங்க. அந்த நடிப்பை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பா ஹீரோ கொலை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோயின் மேல பாசம் வச்சிருந்ததுனால தான் இப்படி ஒரு லவ்வை வெளிப்படுத்த முடிஞ்சது அப்படின்ட்டு. இப்போ உயரதிகாரி அந்த இடத்துக்கு வராருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, அவரோட கைக்கு கை விலங்க போட்டு இங்க எல்லாமே சால்வ் ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ இடையில பூந்து எதையும் குழப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சிடறாருங்க. இப்ப மேக்கப் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஐயா வந்து பேசுறாருங்க, உனக்கு அந்த உண்மையான உணர்வு இருந்ததுனால தான் உன்னால இப்படி எல்லாம் நடிக்க முடிஞ்சது, நீ கொலை பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாருங்க, எனக்கு எல்லாத்தையுமே நீங்க கத்து கொடுத்தீங்க, கடைசியில கொலை பண்றதையும் கத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்றாருங்க. ஆக்சுவலா அந்த ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ரூமுக்குள்ள வந்து ஹீரோனை சுட்டு கொன்னது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இந்த ஐயா வந்து அந்த போட்டோஸ் வச்சு மிரட்ட போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அதை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக போயிருந்திருப்பாருங்க. அப்போ இவருக்கு ஒரு ரெக்கார்டு கிடைச்சிருக்கும். அந்த டேப் ரெக்கார்ட்ல ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இப்ப நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், ஹீரோனால அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, சோ இந்த தகவலை வச்சு நீங்க அவனை பழி தீக்கணும்னு நினைச்சீங்கன்னா பழி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதை கேட்டதும் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்பவும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல நம்பிக்கை இல்லாம ஹீரோயின் கிட்ட, நீ நம்ம 2
ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது சொன்னது இல்ல அப்படின்ற மாதிரி பொய் சொல்லுவாங்க. அதை கேட்டதும் மனம் முடிஞ்சு போன நம்ம ஹீரோ ராத்திரி யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனை சுட்டு கொலை பண்ணி இருந்திருக்காருங்க. என் கெரியரை முடிக்கிறதுக்காக நீங்க திட்டம் போட்டீங்க, அதனால இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. இதெல்லாம் கேட்டு இந்த ஐயா பயங்கர ஷாக் ஆகுறாரு. நீ ஏன்டா அந்த ரெக்கார்டை முழுசா கேட்கவே இல்ல, அந்த ரெக்கார்டை முழுசா கேட்காமே அவளை கொன்னுட்டமேடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அழுவாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கார்ட்ல ஃபர்தரா ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் போல அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இந்த ஒரு சூழ்நிலையில மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து இந்த ஐயா தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கை வழங்க அவுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அவளை கொன்னன்னு. ஏன்னா இது வரைக்கும் சாகும்போது சிரிச்சவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஆனா குமாரி சாகும்போது சிரிச்சே செத்துருக்கா. அவ ஏன் சிரிச்சா? ஏன்னா அவளுக்கு பிடிச்சவங்க கையாலேயே அவ செத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த ஐயா நான் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அவர் தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போயிருப்பாருங்க. அந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டரை எடுத்து பிளே பண்ணி பாக்குறாரு முழுசா கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்பதாங்க தெரிய வருது அந்த பொண்ணு இந்த படத்தோட ஹீரோயின். நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அவருடைய குழந்தை என்னோட வயித்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு நீங்க பழி தீக்கிறதுனா பழி தீர்த்துக்கலாம். இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி எல்லாம் நான் சொன்னா நீங்க வந்து என்ன புத்திசாலின்னு நம்புவீங்க. நான் அப்படி புத்திசாலியா இருக்கணும்ன்றத விரும்பல. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். அவரு ரொம்ப நல்லவரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. முழுசா கேட்காத நம்ம ஹீரோ அவசரப்பட்டு இந்த குமாரியை கொன்னுட்டாருங்க. அதுக்கப்புறம் மனம் முடிஞ்சு போய் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டு உடனே உடைக்கிறாரு. அவரோட தலையில எல்லாம் ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்தோட ஹீரோயினும் உயிரோட இல்ல, அந்த படத்தோடைய டைரக்டரும் உயிரோட இல்ல. ஆனா இந்த படம் சக்க போடு போட ஆரம்பிக்குது. எல்லாருமே குமாரியோட ஆக்டிங்க பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.